கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிறோம். சங்கீதம் 68:9 வாசிக்கலாமா? தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சம்பூர்ண மழை. இன்னைக்கு 2 விதமான மழையை குறித்து பார்க்கலாம். பூமியிலே பெய்ய பண்ணுகிற மழை. இன்னைக்கு மழை இல்லைன்னா என்ன முடியாதுங்க, வாழவே முடியாது, வாழ்வாதாரமே கிடைக்காது, சாப்பிடுவதற்காக எந்த காரியம் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? மழை தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். பூமிக்கு ஆதாரம் எதுனா மழை தான். மழை இல்லைன்னா விளைச்சல்னா எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியாக ஒரு மழை இருக்கிறது. அது என்னென்னா அபிஷேகம். நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அபிஷேகம், நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வல்லமை, இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியான மழை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், கடைசி நாளிலே நான் மாம்சமான அவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். அதுதான் மழை இல்லைங்களா? அந்த ஆவி ஊற்றப்படுவதுதான் மழை. ஒருவேளை நம்ம நிலமாக இருந்து அந்த மழை நம்ம மேலே பெய்யலைன்னா நமக்கு விளைச்சல் கிடையாது, நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். என்ன வாழ்வாதாரம்னா ஆவிக்குரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நமக்கு சரியான சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்மளால் எழுந்து நிற்க முடியாதது போல் ஆவிக்குரிய ரீதியான சாப்பாடு இல்லாமல் எழுந்து நிற்க முடியாத ஆத்துமாவில். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மழையை கர்த்தர் எப்படி செய்தாரா? சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினார். எப்படி பாருங்களேன், அந்த மழை எப்படி இருக்குதா? சம்பூர்ணம், பூரணம் அப்படின்னாங்க, முழுமை. சம்பூர்ணம்னா என்னங்க? முழுமைன்னு பூரணம்னாலே முழுமை தான். சம்பூர்ணம் என்னங்க? ஒரு சமாதானமுள்ள பூரணமான விஷயம்தான் சம்பூர்ணம். சரிங்களா? அப்போ இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஒரு ஒரு அமைதியான ஒரு நிலையான விஷயம்தான் சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நாளில் அப்படி ஒரு மழையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். எப்படின்னா ஒரு நிலையான மழை. எப்போவுமே வறட்சி இருக்காது, உங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்காது, கடன் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, உங்களுக்கு புலம்பல் இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது. இதுதான் சம்பூர்ணம். இது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். என்ன மழைனா ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ண போகிறார். அதுக்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கணும். கேட்டுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம என்ன செய்யணுங்க? தயாராக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். தினமும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் ரொம்ப ட்ரையாக இருக்கிறேன், நீங்கள் உங்கள் மழையை மேலே பெய்ய பண்ணுங்க, இந்த காரியத்தில் உங்கள் மழையை இதில் பெய்ய பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க அதில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். உங்கள் பிள்ளைங்க சரியாக படிக்கலையா, ஞானத்தின் மழையை அவங்க பெய்ய பண்ண சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் வரலையா, அப்போ ஆண்டவரே பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க அப்படின்னு அதுக்கான மழையை பெய்ய பண்ண சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாவற்றுக்கும் அந்த மழை பெய்யணும். அப்போ தான் என்ன செய்யுங்க? துளிர்க்கும். அது மட்டும் இழைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆமாம் தானே, இழைத்து போய் கிடந்தோம், நாம தான் அவருடைய சுதந்திரம் இல்லைங்களா? வேற யாரும் கிடையாது, நீங்கள் தான் அவருடைய சுதந்திரம். நீங்கள் ஒரு நாள் இழைத்து போய் கிடந்தீங்க, ஆனால் உங்களை கர்த்தர் திடப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். இதுக்காக திடனாக இருந்து நீங்கள் இன்னொருத்தரை திடப்படுத்தணும் என்பதற்காக. அதனால தெய்வ பிள்ளைகள், இந்த கேட்ட சத்தியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்க. வார்த்தை முடியுது ஐயா. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் செவித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு, ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்விற்கான திட்டங்களை, தேவைகளை குறித்து ஒரு நாளை முன்குறித்து அந்த நாளில் அவைகளை சரியாய் நிறைவேற்றிட, செயல்படுத்திட ஆயத்தப்படுத்தி இருப்பீர்கள். ஆனால் அவைகளில் நீங்கள் திட்டமிட்டவைகளில், செயல்படுத்த நினைத்தவைகளில் தடைகளும், ஏமாற்றங்களும், இழப்புகளும், நஷ்டங்களும் காணப்பட்டும் காத்திருந்த காத்திருப்புகளில் நன்மையானவைகளை காண முடியாதபடிக்கும், சாதிக்க நினைத்தவைகளில் இன்றைக்கு சோதிக்கப்பட்டு விட்டோமே என்று கலங்கி நிற்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள், இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள் என்று.
இன்றைக்கே நான் உங்களுக்கு செவி கொடுத்து உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோனத்தானின் மகனான மேவிபோஷேத்தை குறித்து பார்ப்போமானால், யோனத்தான் போரில் இறந்துவிட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சி உற்ற தாதி மேவிபோஷேத்துடன் யுத்த களத்திற்கு விரைந்து செல்லுகையில் பிள்ளையுடன் கீழே விழுந்து விடுகின்றாள். அதனால் மேவிபோஷேத்திற்கு 2 கால்களும் முடமாகின்றது. தன் தகப்பனை, ஆஸ்திகளை, அரண்மனை வாழ்வை இழந்தவனாய் அடிமைகள் தங்கியிருக்கும் பட்டணத்திற்கு அனுப்பப்படுகின்றான். அங்கே யார் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாதபடி தனிமையில் கண்ணீருடன் அரண்மனை வாழ்வை இழந்து அடிமையின் வாழ்வையும் முடமாகி போனதையும் நினைத்து இருளாகி போன வாழ்க்கையின் சோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனின் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். தாவீதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார். நித்தமும் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்கச் செய்து ஆசீர்வதித்து நடத்துகின்றார். கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக காலத்தில் மேவிபோஷேத்தின் அழுகுரலுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் தாவீதை கொண்டு உதவி செய்கின்றார். எப்படியெனில், தாவீது மேவிபோஷேத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று தயவு செய்கிறதையும் நாம் வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும் முயற்சிக்கின்ற செயல்பாடுகளில் தோல்விகளையும் இழப்புகளும் மாறி மாறி வருகிறதே என்றும் உங்களுடையவைகளான சமாதானம், சந்தோஷம், சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை மேவிபோஷேத்திடமிருந்து பறிக்கப்பட்டதைப் போன்று பறிக்கப்பட்டு விட்டதே என்று கண்ணீருடன் யார் நம்மை விசாரிப்பார், எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்றும் எப்பொழுது நம் சுகவாழ்வு மீண்டும் துளிர்க்கும் என்றும் காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே அனுக்கிரகம் செய்து இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியும் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களை சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகளையும் நல்ல பதிலை கேட்கும்படியும் செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் எழுந்து காலூன்றி நிற்க முடியாமலும் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு தடைகளாகவும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்ற அனைத்து முடமாக்கப்பட்ட எண்ணங்கள், சூழ்நிலைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர பலவீனம் போன்றவற்றை கர்த்தர் இன்றைக்கு புதுப்பிக்கின்றார். எப்படி மேவிபோஷேத்தை நித்தமும் பந்தியில் அப்பம் புசிக்கச் செய்தாரோ அப்படியே உங்களையும் இயேசுவே ஜீவ அப்பமாக இருக்கின்றபடியினால் அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற, ஏற்றுக்கொள்ளுகின்ற உங்களையும் நித்தமும் பிழைத்திருக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15. பிரியமானவர்களே, இங்கு யோபு சொல்கிறதை பாருங்கள். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் நான் அவருக்கு முன்பாக
ரூபகாரம் பண்ணுவேன் என்று கூறுகின்றார். ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக நான் வாதாடுவேன் என்ற அர்த்தம். அதாவது அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறபடியால் தன்னை குறித்து தேவனிடத்தில் வாதாடினார். நாம் எப்படி வாதாட முடியும்? நமக்காக வாதாடக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய நீதி மட்டுமே. பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட வேலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதே நல்லது. யோபினுடைய வாழ்க்கையில் அவர் தன் பிள்ளைகள் சொத்துக்களை இழந்தார், ஆரோக்கியத்தை இழந்தார், நண்பர்கள் இருந்தும் அவர்களே பகைவர்களாக மாறினார்கள். கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைத்தது போல இருக்கிறது. ஆனாலும் யோபுவை பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று உறுதியாக கூறுகின்றார். எம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் போராட்டமாக வரலாம். நாம் அவரையே நம்பி இருக்க வேண்டும். எங்களுக்கு அவருடைய வாக்குகளும் வாக்குத்தத்தங்களும் இருக்கின்றன. அதை அவர் ஒருபோதும் மாற்றார், நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் உங்களை அழைத்தவர், உங்களை நடத்தி செல்வார். அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது அவர் தம் வாக்குகளை நிறைவேற்றியே தீருவார். அவரையே நம்பியிருங்கள். அவர் உங்கள் விசுவாசத்தை சோதித்தாலும் அவரில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய சமூகத்திலே தேடி வருகிறது. இந்த நாளிலும் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை, என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த வார்த்தையூடாக நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த காலை வேளையிலே நம்ம கொடுக்கிற இந்த வார்த்தை, பயப்பட வேண்டாம், டோன்ட் பி afraid என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆதி முதற்கொண்டு இந்த நாட்களிலே பயமும் பீதியும் இந்த நாட்களிலே பிடித்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோம் தோட்டத்திலே ஆதாம் இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அந்த பழத்தை புசித்தது நிமித்தம், அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்தது நிமித்தம்தான் கர்த்தருக்கு அங்கே பயந்து என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே செடிகளுக்குள்ளே மரங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் பயந்து போய் இருக்கிற அவனை குறித்து இந்த நாட்களே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களே அங்கே நாங்கள் இப்படியாக இருக்கிறோம் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படியானால் அந்த பழத்தை புசித்தீங்களா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே அவள் அங்கே ஒரு மறுமொழியும் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவர் அவரை கண்டுகொண்டு அவர்கள் வெளியிலே வந்த வேளையிலே பாருங்கள் அவர்களை இந்த நாட்களில் இந்த ஏதோன் தோட்டம் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஒரு மிருகத்தை அடித்து மிருகத்தினுடைய உடையை போட்டு. அப்படியானால் இந்த நாட்களில் ஒரு பயத்தோடும் பீதியோடும் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அந்த இடத்திலே வெளியேறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த நாட்களிலே பாருங்கள், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி
உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே இன்றைக்கு நம்மை தாங்குகிறார். அப்படி தாங்குகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயம் எதற்கு, பீதி எதற்கு? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத கொள்ள நோய் நிமித்தம் ஜனங்கள் எல்லாம் பயத்தோடும் பீதியோடும் இருந்தார்கள். என்ன பயம்? மரண பயம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த மரண பயம் இந்த நாட்களிலே அவர்களை நெருக்கிக் கொண்டே இந்த நாட்களிலே இருந்தது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு, குடும்பங்களோடு இந்த நாட்களிலே, பேர பிள்ளைகளோடு இந்த நாட்களில் உறவாட முடியாமல், பேச முடியாமல், தொடர்புகள் வைக்க முடியாதபடி பயத்தோடும் பீதியோடும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே, அந்த வேளையிலே கூட இந்த நாட்களிலே பாருங்கள், தேவனுடைய கிருபை தான் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட நோயிலே இருந்து ஒரு சிலரை இந்த நாட்களிலே அங்கே தப்புவித்ததை பார்க்கிறோம். ஆனால் பயத்தோடும் பீதியோடும் இருந்தவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களிலே மரணத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கடைசியாக பரிகரிக்க போக காரியம் இந்த நாட்களிலே மரணம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே மரண பயம் அல்லது இந்த நாட்களிலே உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த நாட்களிலே பயம் இருக்குமா இருந்தால் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை இந்த வருஷத்தினுடைய 365 நாட்களும் இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லி இந்த வார்த்தையை ஜெபிப்போமா இருந்தால் தேவன் அந்த பயம் பீதியிலிருந்து நம்மை மீட்டு இந்த நாட்களை நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளே இந்த நாட்களை கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அந்த சகாயம் பண்ணுகிறது மட்டுமல்ல, நான் உன்னை அங்கே இந்த நாட்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய நீதியின் கரத்தினால் இந்த நாட்களை தாங்கும்படியாக நாங்கள் அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே இந்த நாட்களே அபரீத விதமாக ஆசீர்வதித்து பயங்களை நீக்கி இந்த நாட்களை நடத்துவார் என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.